Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எடுத்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் வால்யூம் 2 வந்து எங்களுக்கு கொடுங்க சார்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு கொஸ்டின்ஸ் வித் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. சரியா, ஸ்கிப் பண்ணாதீங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இடையில இன்னமும் நிறைய அதாவது முக்கியமான விஷயங்கள் சொல்லுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 12th சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செகண்ட் செம் இருக்குது பாருங்கள். இந்த செம் வந்து ஆல்ரெடி நமக்கு என்னாச்சும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த தேர்ட் செம் இருக்குது பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக டீச் பண்ணி என்னாச்சும் பார்த்திங்கன்னா இதை அப்லோட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு எந்த சம் வேணுமோ, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 12.1 கொஸ்டின் நம்பர் 8 வின்சென்ட் மேக்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா நாம் டீச் பண்ண சம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் டீச் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். அது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரியா, அதனால் 12th சாப்டரை அதாவது ஃபஸ்ட் எக்ஸசைஸை நிறைய பசங்க படிக்கிறதே கிடையாது. சரியா, அதனால் ஃபஸ்ட் எக்ஸசைஸை அதாவது பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் மூலிமா நிறையா மார்க் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ 6th சம் 7th சம் இந்த மாதிரி ட்ரூத் டேபிள் சம் வந்து நமக்கு கொடுக்கல அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, இந்த சம்ஸ் தான் நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதனால் அதை பார்த்துங்க. ட்ரூத் டேபிள் எது கொடுத்தாலும் நம்ம என்ன சொல்வது ஈஸியாக நம்ம போட்டுருவோம். அதனாலவே தெரிஞ்சது தான், அதை பற்றி பிரச்சனைகள் கிடையாது. அதுக்கப்புறம் 16ஆம் சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே இல்லை ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சி இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 2 மார்க்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் நமக்கு கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாடலில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 17th கொஸ்டினும் அதே மாடல் தான். சரியா, அதே மாதிரி 18th கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா, அதனால் அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. 19th சம்மும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் 20th சம். சரியா, 20th சம்மும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் எழுத போகிறோம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மெத்தடும் என்னாச்சும் போது தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா, 21. அதுக்கப்புறம் 22ஆம் சம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வேரியன்ஸ். சரியா, இதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மீனுக்கு ஃபார்முலா என்ன, வேரியன்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். -∞ to ∞ x × f(x) dx இது வந்து மீனோட ஃபார்முலா. வேரியன்ஸுக்கு -∞ to ∞ x² × f(x) dx. சரியா, ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 30வது கொஸ்டின் 25வது கொஸ்டின் 26வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 7th சாப்டரில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 7th சாப்டரில் அந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த லேடர் சம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ரொம்ப முக்கியமானது இந்த 30th சம். சரியா, என்னென்னா அந்த கார் சம் இருக்குது பார்த்திங்களா, கார் ஏ கார் பி இருக்குது பார்த்திங்களா, அந்த சம் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த போலீஸ் ஜிம் சம்மையும் பார்த்துங்க. ரெண்டும் ஒரே மாடல் தான். சரியா, அதுக்கப்புறம் வந்து ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் இதுலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபைண்ட் தி அக்யூட் ஆங்கிள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆங்கிள் பிட்வீன் சரியா 2 கர்வ்ஸ் இதுவும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த 35வது கொஸ்டின் இருக்குது பாருங்கள். 1/a - 1/b = 1/c - 1/d. சரியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அது நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. அதுக்கப்புறம் 37வது கொஸ்டினில் இருந்து சரியா 37வது கொஸ்டின்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 37வது கொஸ்டின்லேருந்து 41வது கொஸ்டின் வரைக்கும். சரியா, இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து அதாவது 7th சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு நமக்கு அதிகமாக என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்குறாங்க. சரியா, அதனால் தயவுசெய்து என்னன்னு பார்த்திங்கன்னா 5 மார்க் வந்து வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6th சாப்டர் 7th சாப்டர் 10th சாப்டர் இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். ஏன்னா நமக்கு வந்து 2 5 மார்க் மினிமம் கேட்டுறாங்க, மேக்ஸிமம் 3 5 மார்க் கேட்குறாங்க. சரியா, அப்போ எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் 9th சாப்டரில் இந்த பவுண்டட் ஏரியா மட்டுமாவது பார்த்துங்க. ஏன்னா பவுண்டட் ஏரியா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக நம்ம என்னாச்சு பார்த்தா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, அட்லீஸ்ட் இந்த பவுண்டட் ஏரியா சம்ம மட்டுமாவது 9th சாப்டரில் பாருங்கள். அதுலேருந்து ஒரு 5 மார்க் நமக்கு கண்டிப்பாக
நிச்சயமாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி அந்த வேல்யூம் கண்டுபிடிக்கிறோம்ல, பவுண்டட் ஏரியா விட்டுட்டு வேல்யூமில் இந்த 2 சம்மை மட்டும், அதாவது ஃபைண்ட் தி வேல்யூம் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் தி ரேடியஸ் யூசிங் தி இன்டகிரேஷன், இந்த சம்மையும் ஃபைண்ட் தி வேல்யூம் ஆஃப் தி ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் பேஸ் ரேடியஸ் வந்து ஆர் அண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஹச் யூசிங் இன்டகிரேஷன், இதை மட்டுமாவது பார்த்துங்க போதுமானது. சரியா? இதெல்லாம் நமக்கு வந்து என்னன்னு சொல்லும்போது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க, அதெல்லாம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 10th சாப்டரில் கூட இந்த கடைசி எக்ஸசைஸ் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 5 மார்க் நமக்கு வந்துடும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சரியா? ஒன்று நமக்கு வந்து இந்த பாப்புலேஷன் சம்மு இல்லை ரேடியோ டிகேட், சரியா, அதாவது பாக்டீரியா சம் இருக்குது பார்த்தீங்களா, அது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த 58வது கொஸ்டின். சரியா? மற்ற கொஸ்டின்ஸும் நமக்கு நல்லபடியாக பார்த்துங்க, அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மர்டர் சம் வந்து கேட்கலாம், மர்டர் இன்வெஸ்டிகேஷன் அந்த சம் வந்து கேட்கலாம். அந்த 61வது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சம் நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் 8th சாப்டரில் கொடுத்துருக்காங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் யூலர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்ல, யூலர் தியரத்தை யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதையும் நம்ம தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க, நல்லபடியாக நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து வேல்யூம் 1க்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் நம்ம ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.